நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இதனுடைய அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில் இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 6க்குடைய புதன் 6இல் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 5க்கும் 10க்கும் உடையவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 2இல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். ஆதலால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. 2ல் ராகு இருக்கிறது மைனஸ் தாங்க. ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், பிரச்சனைகளை கொடுப்பார். குடும்பஸ்தானம் இல்லையா, பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனாலும் கூட குரு பார்வை இருப்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கெட்ட கிரகம் குரு பார்வையில் இருப்பது நல்ல பலனை வாரி வழங்கும். அப்போ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம், நேரம் என்று சொன்னால் மிகையாக. குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டியிருக்கு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது இந்த 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கடகமாகிறது. கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். மற்றபடி எந்த குறையும் கிடையாது. இந்த 4ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் ஒரு திருப்தியாக அமையும், கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உபஜயஸ்தானமாகிறது. ஆதலால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக ஓரளவுக்கு இந்த சனி பகவான் நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உடன் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம ஒழிய மற்றபடி தொட்ட காரியங்கள், அலுவலகமாகட்டும் இல்லை வீடு விஷயங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரனே இருக்கார். அப்போ வீடு கட்டுறீங்க, வீடு ஃப்ளாட்டு வாங்குறீங்கன்னு சொல்லலாம். அதையும் அழகுபடுத்துகிறீங்கன்னு சொல்லணும். வீட்டை அலங்காரம் பண்ணுறீங்க, டெக்கரேஷன் பண்ணுறீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன், பெயிண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வெயில் காலம் இல்லையா, அப்போ பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அப்போ வீட்டை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும்.
கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லு. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 5 அப்படின்னா 8க்குடையவன் 5ல் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம், அல்லது தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம், யாராவது வில்லங்கத்தை ஏற்படுத்தலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடத்துல குரு, 6ல் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள். இருந்த போதிலும் 6க்குடைய புதன் அங்கே 6லே இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி அப்படின்னு சொல்லணும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுக செலவுக்கு வரும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், பார்த்து பேசணும், பழகணும். தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தேடிட்டு வரும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது நம்ம பலனை சொன்னோம். சூரியனையும் பார்க்குறார். அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் இருக்கும், தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு இருக்கும், பாக்கிய தடைவு இருக்கிறதுன்னு சொல்லணும். இல்லை வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். உங்கள் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே கிரியேட் ஆகும். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் ஆன்மீக, அதாவது சுற்றுலா, இன்ப சுற்றுலா அல்லது கோயில் குளங்களுக்கு போகிறது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கொள்ளுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக தொழில் போகும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது. படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் போய் சேரலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்கும். சலுகைகள் நிறைய கிடைக்கும். தொழில் இந்த நடைபாதை வியாபாரிகள், இந்த வண்டியில் 2 வீலரில் 4 வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். டெம்போ ட்ராவலர் அல்லது 2 வீலரில் ஸ்கூட்டி, பெப்பு, இது மாதிரி டிவிஎஸ் ஸ்விஃப்ட்டில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல வியாபாரம் ஆகும். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லணும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி இந்த மகர ராசிக்கு ஜூன் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கனாலே இந்த 3 நாளும் உங்களை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் சுதந்திரமாக நடந்துப்பீங்கள்ல. மற்றபடி இந்த மகர ராசிக்கு 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.